ஒரு ஊரில் ஒரு வண்ணான் இருந்தான். அவன் பேர் வேலு. அவன் பார்த்தா ஒரு கழுதை வச்சுருந்தான். அவன் என்ன பண்ணுவான், ஊரில் இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போய் அவங்க வீட்டிலேருந்து துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து மூட்டையாக கட்டி அதை அந்த கழுதை மேலே ஏற்றிக்கிட்டு நேராக அந்த ஊரில் ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்துக்கு கொண்டாந்து எல்லா துணியும் துவைச்சி அங்கேயே காய போட்டு அதுக்கப்புறம் மடித்து அயன் பண்ணி மறுபடியும் அந்த கழுதை மேலே ஏற்றி நேராக வீடு வீடாக கொண்டு போய் கொடுப்பான். அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு வந்து வீட்டில் அவனோட பொண்டாட்டி, அவனுக்கு 2 பிள்ளைங்க இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அந்த ஊரில் ஒழுங்காக நெல்லெல்லாம் விளையலை. பஞ்சம் வந்துருச்சு. யார் வீட்லேயுமே காசு ரொம்ப இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, இவன் துணி கேட்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகும்போது, இல்லைப்பா நாங்களே துவைச்சிக்கிறோம், இனிமேல் உனக்கு கொடுக்குறதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை, அதனால் இனிமேல் துணியெல்லாம் நாங்களே துவைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இவனுக்கு துணி கொடுக்கல. யாருமே இவனுக்கு துணி கொடுக்கலன்னா இவன் மட்டும், அப்புறம் இவனுக்கு மட்டும் ஏது பணம்? இவன்கிட்டையும் பணமே இல்லை. பார்த்தா வீட்டில் கொஞ்சம் கூட காசு இல்லை. அரிசி பருப்பு வாங்குறதுக்கு, காய்கறி வாங்குறதுக்கு எதுக்குமே காசு இல்லை. இவன் என்ன பண்ணான், சரி இப்படியே இருந்தோன்னா இனிமேல் பட்டினி கிடந்து சாக வேண்டிதான், பாவம் நாம் மட்டும் சாவாமல் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் செத்துரும், அதனால் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான், இவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு சொன்னான், இந்த மாதிரி இந்த ஊரில் இனிமேல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஒழுங்காக பிழைக்க முடியாது, பணமே வராது. நான் ஒன்று பண்ணுறேன், இந்த கழுதையை கொண்டு போய் பக்கத்து ஊரில் எங்கேயா விற்றுவிட்டு அதில் வர்ற பணத்தை எடுத்து கொண்டாந்து உங்ககிட்ட தரேன். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இந்த 2 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு நீ சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டிலையே இரு. நான் இங்கேருந்து ஒரு 2 ஊர் தள்ளி போய் ஏதாவது ஒரு கூலி வேலை செஞ்சு, வண்டி இழுத்து மூட்டை தூக்கி அதை மாதிரி ஏதாவது ஒரு கூலி வேலையை செஞ்சு ஏதாவது பணம் சம்பாதிச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்குள்ள நான் திரும்ப வரேன். வந்துட்டு அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் நான் வேறு ஊருக்கு போய் அங்கே ஏதாவது கூலி வேலை செஞ்சுட்டு வரேன். இந்த பஞ்சம்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம இப்படியே இருப்போம் அப்படின்னு சொன்னான். அவன் பொண்டாட்டியும் சரி அப்படின்னா. இவன் கழுதையை கொண்டு போனான். அடுத்த ஊருக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிற சந்தையில் கொண்டு போய் அந்த கழுதையை விற்றான். அதில் வர்ற பணத்தை எடுத்து கொண்டாந்து வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சிட்டு நான் கிளம்புறேன், நான் இனிமேல் வர்றதுக்கு 1 மாதமோ 2 மாதமோ ஆகும், அது வரைக்கும் எல்லோரும் ஜாக்கிரதையாக அந்த வீட்டில் இருங்க, இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு இவன் அங்கேருந்து கிளம்புனான். 2 ஊர் தள்ளி எங்கேயாவது போய் ஒரு கூலி வேலையை பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பி அடுத்த ஊருக்கு போகிறான். ஒரு காட்டு வழியாக போகிறான். அந்த காடு பார்த்தா நல்லா பயங்கரமான காடு, நல்ல அடர்த்தி, ரொம்ப பெரிய காடு வேறு. இந்த காட்டு வழியாக இவன் போய்கிட்டே இருக்கான். ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்குது. காலையில் நடக்க ஆரம்பித்தவன் சாயந்தரம் பொழுதும் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்பயும் அந்த காடு முடிகிற மாதிரி தெரியல. சரி இங்கே எங்கேயா தங்கிவிட்டு தான் போகணும், நாளைக்கு காலையில் கிளம்பி போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கடா தங்கலான்னு இப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு பாழடைஞ்ச இடிஞ்ச மண்டபம் ஒன்று இருக்குது. அதை பார்த்தான். அந்த மண்டபம் எப்படி இருக்குன்னா, சின்னதாக ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ரூமுக்குள்ள ஒரே ஒரு ஆள் மட்டும் போய் படுக்கலாம், அவ்வளோதான். வெளியே மிச்ச இடம்லாம் இடிஞ்சு போய் கிடக்கு. உடனே இவன் என்ன பண்ணான், சரின்ட்டு அந்த மண்டபத்தில் போய் அந்த ரூம் மாதிரி இருக்கிற இடத்துல நைட்டு படுத்துக்கலாம், காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தில் உக்காந்துக்கிட்டான். இவனுக்கு பார்த்தா காலையிலேருந்து நடந்து வந்தது, காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடவும் இல்லை, உடம்பெல்லாம் வேறு வேலை பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. அப்படியே உக்காந்துருக்குறான் அந்த மண்டபத்தில். அந்த மண்டபத்தில் ஒரு வேதாளம் இருந்துச்சு. அந்த வேதாளம் அந்த மண்டபத்துக்குள்ளேயே உட்காந்துருக்கும். பார்த்தா யாருக்கும் தெரியவே தெரியாது. இவனுக்கும் அங்கே வேதாளம் இருக்கிறதே தெரியாது. இவன் மாட்டுக்கு அங்கே போய் உக்காந்துருந்தான். சாப்பிடவும் இல்லை, ஒரே டயர்டு வேறு. சரி சீக்கிரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போனான். அந்த சின்ன ரூம்குள்ளே போனால் அங்கெல்லாம் கீழே இந்த காட்டில் இருக்கிற மரத்துலேருந்து விழுந்த இலையெல்லாம் சேர்ந்து ஒரே குப்பையாக கிடந்துச்சு. இவனோட துண்டால் எல்லா குப்பையும் தள்ளி எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டான்.
படுத்த உடனே நல்லா தூக்கம் வந்துச்சு, நல்லா தூங்கிட்டான். ஏன்னா சாப்பிடவும் இல்லையா, அதனால். கரெக்டாக ராத்திரி 12 மணி ஏதோ சத்தம் கேட்குது. அப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே இந்த வேலுவுக்கு கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சிச்சு. டாய், யாரா அவன் சத்தம் போடுறது அப்படின்னு ஒரு சத்தத்தை போட்டான். இவன் பயப்படவே மாட்டான், அந்த வேலு எதுக்குமே பயப்பட மாட்டான். உடனே அந்த வேதாளம் சொல்லுச்சு, நான் தான் வேதாளம் வந்திருக்கேன் அப்படின்னுச்சு. வேதாளமாவது பாதாளமாவது வெளியே உட்காந்துரு, இங்கே ஒரு ஆள் படுக்கிறதுக்கு தான் இடம் இருக்குது, நான் வந்து படுத்திருக்கேன், வெளியே உட்காந்துரு அப்படின்னு சொன்னான். நான் வெளியெல்லாம் உக்காந்துருக்க மாட்டேன், நானும் உள்ளே வரப்போகிறேன் அப்படின்னுச்சு. உடனே இவனுக்கு ஏற்கனவே செம கடுப்பு, சாப்பிடவும் இல்லை, நடந்து வந்த டயர்ட்னஸ்ஸு, தூக்கத்தில் வேறு பாதியில் எழுப்பி விட்டுருச்சு. இங்கே ஒரு ஆள் படுக்கிறதுக்கு தான் இடமே இருக்குது, இதில் இது வேறு உள்ளே வரப்போகிறேன் அப்படின்னு. உள்ளே வந்தேன்னா காலை உடச்சி விடுவேன் அப்படின்னா. வேதாளம் ஒரு நிமிஷம் பயந்துருச்சு. என்னடா இது, வேதாளம் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே உள்ளே படுத்துருக்கிறவன் தான் பயந்து அடிச்சுக்கிட்டு எழுந்திரிச்சு வெளியே ஓடுவான், இவன் என்னென்னா கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அது பார்த்துச்சு. உடனே அது கேட்டுச்சு, போடட்டுமா அப்படின்னுச்சு. உடனே உள்ள இந்த வேலு படுத்துருக்கான்ல, அவன் அப்பையும் பயப்படவே இல்லை. ஆமாம் ஆமாம், காலையிலேருந்து நான் ஒன்றும் சாப்பிடலை, நல்லா சமைச்சு போடு அப்படின்னா. அந்த வேதாளம் வந்து சமைச்செல்லாம் போட மாட்டேன் அப்படின்னுச்சு. மறுபடியும் போடட்டுமா அப்படின்னுச்சு. ஏய், என் ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரே பிசு பிசுன்னு இருக்குது, வேர்வையில் நனைஞ்சு, அதெல்லாம் வேணால் துவைச்சி போடு அப்படின்னா. உடனே துவைச்செல்லாம் போட மாட்டேன் அப்படின்னுச்சு. மறுபடியும் போடட்டுமா அப்படின்னுச்சு. உடனே ஏய், தலை வலிக்குது ரொம்ப, விக்ஸ் இருந்தால் எடுத்து என் தலையில் கொஞ்சம் போடு அப்படின்னா. விக்ஸ் எல்லாம் போட மாட்டேன் அப்படின்னுச்சு. மறுபடியும் போடட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. இவன் பார்த்தான், என்னடா இது, தூங்க விடாமல் இது வேற வந்து இம்சை பண்ணுது அப்படின்ட்டு, ஏய் போட்டு தொலை அப்படின்னா. உடனே பார்த்தா டமால்னு ஒரு சத்தம். உடனே இவன் எழுந்திரிச்சு உட்காந்தான். எங்கேந்திரா சத்தம் வருதுன்னு பார்த்தா, அந்த மண்டபம் ஏற்கனவே பாதி இடிஞ்சிருந்தது இல்லை, அந்த இடத்துல பார்த்தா அந்த மண்டபம் ஃபுல்லாக டமால்னு இடிஞ்சு விழுந்திருக்கு. இவன் எழுந்திரிச்சு வெளியே வந்தான். வெளியே வந்துட்டு ஒரு விளக்க கொளுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அங்கே பார்த்தா ஒரு பெரிய பெட்டி கிடக்கு. பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறார். அவரை பார்த்த உடனே, யாருப்பா அது, நீ தான் போடட்டுமா போடட்டுமான்னு கத்திக்கிட்டு இருக்கிறந்தியா அப்படின்னு கேட்டான். உடனே அவர் வந்து இந்த வேலுவை கும்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி, நான் வந்து ஆக்சுவலாக ஒரு கந்தர்வன், ஒரு சாபத்தினால நான் வந்து இந்த ரூமில் வந்து இந்த இடத்துல வந்து வேதாளமாக இருந்தேன். நான் போன ஜென்மத்தில் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தேன். ஆனால் நான் சம்பாதிச்ச பணத்துலேருந்து யாருக்கும் எந்த உதவியும் பண்ண மாட்டேன். எல்லா பணத்தையும் சேர்த்து 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 வச்சுருவேன். வச்சுட்டு எல்லாத்தையும் தங்கமாக மாற்றி 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 நான் வந்து எங்கள் வீட்டில் சேர்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாளைக்கு நான் திடீர்னு செத்து போயிட்டேன். செத்து போன உடனே என்னை இங்கேருந்து யமலோகத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே பார்த்தா யமன் சொன்னார், இதை மாதிரி நீ வந்து ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தும் எக்கச்சக்கமாக பணம் வச்சுருந்தும் யாருக்கும் எந்த உதவியும் நீ பண்ணலை, அதனால நீ ஒரு வேதாளமாக போ அப்படின்னு என்னை சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நான் வந்து அவர்கிட்ட, ஐயோ என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, நிறையா தங்கம் வச்சுருக்கேனே அப்படின்னு சொன்னேன். இந்த தங்கத்துக்காக தானே நீ ஆசைப்பட்டு இவ்வளோ நாளைக்கு வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ணாமல் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்த, இந்த தங்கத்தை எல்லாத்தையும் ஒரு பெட்டியில் போட்டு எடுத்துக்கிட்டு நீ வேதாளமாக போய் உக்காந்துரு அப்படின்னு சொல்லி என்னை இந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற மண்டபத்தில் ஒரு வேதாளமாக உக்காத்தி வச்சிட்டாரு. நான் வந்து எனக்கு எப்போங்க இந்த சாபம் முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த யமன் வந்து சொன்னார், நீ இங்கே வேதாளமாக உக்காந்துக்கிட்டு இந்த மண்டபத்திலேயே இரு, இந்த காட்டு வழியாக வர்றவனுங்க எவனுக்கான இந்த மண்டபத்தில் வந்து படுத்துக்குவானுங்க, அப்போ வந்து
நீ வந்து போடட்டுமா அப்படின்னு சொல்லி 3-4 தடவை கேளு. அவங்க வந்து உன்னை பார்த்து பயந்துக்கிட்டு இந்த மண்டபத்தை விட்டு வெளியே ஓடுனாங்க அப்படின்னா நீ அவங்கள பிடிச்சி சாப்பிட்டுக்கோ. ஆனால் உன்னை பார்த்து பயப்படாமல் ஒருத்தன் வர்றான் பாரு, அவன் வரும்போது 3 தடவை கேளு அவன்கிட்ட போடட்டுமான்னு. அவன் வந்து போட்டுரு அப்படின்னு சொன்னான்னா இந்த தங்கத்தை மொத்தமும் ஒரு பொட்டியில் வச்சு அவன்கிட்ட பொத்துன்னு போட்டுரு. அதுக்கப்புறம் அதை அவன் எடுத்துக்கிட்டு போவான். நீ வந்து உனக்கு சாபம் முடிஞ்சிடும், நீ திரும்ப இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். உடனே இவன் வந்து சரின்ட்டு அதுலேருந்து நான் வந்து வேதாளமாக இந்த மண்டபத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் எனக்கு வந்து சாபம் முடிஞ்சிச்சு. இனிமேல் இந்த பெட்டியில் இருக்கிற தங்கம் முழுக்க நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா இருங்க. நான் வந்து மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். மாயமாக மறைஞ்சே போயிட்டான். அவன் மறைஞ்சு போனோடனே இந்த வேலு என்ன பண்ணான், அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ளே ஃபுல்லாக தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாம் நிறையா இருக்குது. அந்த பெட்டியை வந்து தூக்க முடியாமல் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு திரும்ப வந்த வழியே இந்த வேலு வந்து ஊருக்கு வந்து சேர்ந்தான். என்னடா அப்பா வந்து ஏதோ வேலை தேடி போனார், நான் 2 மாதம் கழித்து தான் வருவேன்னு சொன்னார், 2 நாளுக்குள்ளேயே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்கள்லாம் ஓடியாந்து, அப்பா பாப்பா இது என்ன தலையில் பெட்டி அப்படின்னு. முதல்ல இந்த பெட்டியை இறக்கி வை வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இறக்கி வச்சான். வச்சுட்டு நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். அதுக்கப்புறம் எல்லாரும் அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலு என்ன பண்ணான், அந்த பணக்காரன் வந்து எல்லா தங்கத்தையும் சேர்த்து வச்சு யாருக்கும் கொடுக்காமல் இருந்ததுனால தான் அவனுக்கு ஒரு பெரிய சாபம் வந்து அவன் வேதாளமாக இருந்தான். நாமளும் அதை மாதிரி யாருக்கும் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தோன்னா நாமளும் வேதாளமாக போக வேண்டியதுதான். அதனால் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக இதை வச்சு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஊரில் பஞ்சத்தால் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல எல்லாருக்கும் பார்த்தேன்னா அந்த தங்கமெல்லாம் கொடுத்து எல்லாரோட பசியும் போக்குனான். எல்லாருக்கும் பணம் வந்துச்சு. மறுபடியும் எல்லோரும் என்ன பண்ணாங்க, இவனுக்கு துணியெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவன் வந்து இல்லைங்க இனிமேல் நான் வந்து இந்த தொழிலெலாம் பண்ண போகிறதில்ல, துணி துவைக்கிற தொழிலெலாம் பண்ண போகிறதில்ல, இந்த பள்ளிக்கூடம் இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி இங்கே ஒரு கோவிலை கட்டி இதை மாதிரி நல்ல காரியம்லாம் பண்ணி இந்த ஊரை நல்லா முன்னேற்ற போகிறேன் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த ஊரை நல்லா டெவலப் பண்ணான். எல்லாருக்கும் வேலுவை ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.